சௌமி மூலமாக நடந்ததை தெரிஞ்சுக்கிட்ட சாந்தாவுக்கு மனசு பாரமாகி போகுது. எத்தனையோ விஷயங்களை பார்த்தவ தான் அந்த குழந்தை அப்படின்னாலும் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிட்டா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. 3வது நாள் ஈவினிங் பூக்குட்டியோட ஹாஸ்டல் வாட்ச்மேன் அவள் கொடுத்து அனுப்பின கால்வழி தைலத்தை கொண்டு வந்து சாந்தா கிட்ட கொடுக்குறார். அதை வாங்கிக்கிட்ட சாந்தா நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே போய் பூக்குட்டியை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. கேசரி செஞ்சு எடுத்துகிட்டு கிளம்புன சாந்தாவை விசாலம் முறைக்கிறாங்க. எந்த பதிலும் சொல்லாமல் கிளம்புன சாந்தா பூக்குட்டியோட அறைக்குள்ளே நுழையும் போது ஓடி வந்து கட்டிக்கிட்டவ விசும்பி விசும்பி அழ ஆரம்பிக்கிறாள். அவள் முதுக நீவி ஆசுவாசப்படுத்துகிறாங்க சாந்தா. இப்போது உடம்பு எப்படி இருக்கா அத்தம்மா அப்படிங்கிறா கண்ணீரோட. 4 நாளாக அவளை பிடிச்சி அழுத்திட்டு இருந்த குற்ற உணர்ச்சி இப்போ இன்னும் கூடியிருக்கு. இப்போ எதுக்கு பூக்குட்டி அழுகுது? இவ்வளவு கோழையாவா நான் பூக்குட்டியை வளர்த்துருக்கேன்? நம்ம சுற்றி இருக்க மனுஷங்க எல்லாரும் நாம் யோசிக்கிறதையே யோசிக்கணும், அதையே பேசணும்னு யோசிக்கக்கூடாது இல்லையா? எதிர்ப்பு வந்ததும் விட்டுட்டு போகிறது நேர்மையா? நான் எங்கள் அத்தம்மாவை பார்க்க வந்திருக்கேன், நீங்கள் யார் அதை தடுக்கன்னு கேட்டுட்டு உள்ளே வந்திருந்தா நான் உன்னை சரியாக வளர்த்துருக்கேன்னு அர்த்தம். நீயே கிளம்பி போனது எனக்கு அந்த வீட்டில் எந்த உரிமையும் இல்லைன்னு ஒப்புக்கிட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னா சாந்தா வருத்தத்தோட. இல்லை அத்தம்மா, மாமா பேசுனது ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம். ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு யாரும் இல்லைன்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உடஞ்ச அழறா. பூக்குட்டி, அவர் ஒன்றை மட்டும் பேசலை, மகேனையும் தானே சேர்த்து பேசினாரு. அவனுக்கு தான் எல்லாரும் இருக்கமே. அப்போ இந்த பேச்சுக்கு பின்னாடி இருக்கிறது நீ கற்பனை பண்ணிக்கிட்ட மாதிரி எதுவும் இல்லை. பேசுகிறவங்களோட மன வக்கரம். சக மனுஷனோட தன்மானத்தையோ ஒழுக்கத்தையோ கீழே இறக்கி பேசிட்டா அவனை அடக்கிடலாம் அப்படிங்கிற அகங்காரம். அவங்க யோசிக்கிற அது இல்லை நாமன்னு நம்ம நிரூபிக்கணும். பேசிக்கிட்டே கேசரி எடுத்து பூக்குட்டிக்கு ஊட்டி விட்டார் சாந்தா. அத்தம்மா, எங்கள் ஆடிட்டரோட கசின் வேப்பேரியில் ஆடிட்டிங் ஆஃபீஸ் வச்சுருக்கார். அவருக்கு அசிஸ்டண்ட்டாக கேட்டுருக்காங்க. எப்படி இன்னும் 1 வாரத்தில் அங்கே கிளம்ப வேணும்னு நினைக்கிறேன். ஹாஸ்டலில் காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிறா நகத்தை பார்த்துக்கிட்டு. அவள் வலுக்கட்டாயமாக தான் அங்கேருந்து போகிறான்னு சாந்தாவுக்கு தெளிவாக புரியுது. ஆனால் எத்தனை தூரம் போனாலும் அவளுக்கும் பூக்குட்டிக்குமான பாசத்தில் தூரம் வரவே வராதுன்னு அந்த தாய்க்கு நல்லாவே தெரியும். அங்கே போனால் உன் வேலைக்கு நல்ல முன்னேற்றம் வரும் அப்படின்னா பூக்குட்டி. ஆனால் புது ஹாஸ்டலெல்லாம் நான் வந்து பார்த்து தான் முடிவு பண்ணுவேன், இல்லைன்னா மகேன் வருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்துக்கிட்டாங்க. தான் தூரமாக போகிறேன்னு சொன்னது தன்னோட அத்தம்மாவை பாதிக்கவே இல்லை அப்படிங்கிறது அவளோட மனசை கொஞ்சம் சொனங்க வைக்குது. அதை மறைக்க தெரியாமல் அவள் முகம் அப்படியே பிரதிபலிக்குது. சாந்தா பூக்குட்டியோட கன்னத்தை வழித்து மென்மையாக முத்தமிடுறாங்க. பூமியை தொலைச்சி முளைக்கிற விதை செடியாக கொடியாக மரமாக வளர்ந்த பிறகு பூமியை விட்டு தூரமாக போயிடும். முளைச்சா தன்னை விட்டு தள்ளி போயிடுங்கிறதுக்காக பூமி தனக்குள்ளே விழுந்த விதையை பட்டு போக அனுமதிக்கிறதில்ல. எங்கே இருந்தாலும் நீ என் பூக்குட்டி தான். நினச்ச நேரம் உன் முகம் பார்க்க தான் இந்த மொபைல் இருக்கே. அதையும் தாண்டி உன்னை கண்ணு தேடிச்சுன்னா பஸ்ஸை பிடிச்சி ஓடி வந்துட மாட்டேன். அந்த வார்த்தையில் திக்கு முக்காடி போன பூக்குட்டி அவங்கள இறுக்கமாக அணைச்சிக்கிறா. 4-5 நாளில் ஹாஸ்டல் காலி செஞ்சுட்டு கிளம்புறதா தகவல் வர மகேனும் சாந்தாவும் கூடவே நிற்கிறாங்க. சாந்தாவோட வீட்டிலேருந்து இந்த புது இடம் நல்லா தூரம்தான். ரூமெல்லாம் முதல்ல இருந்த ரூமோட நல்லா வசதியாகவே இருந்தாலும் அவளை உச்சி முகந்து விட்டுட்டு வெளியே வந்த நிமிஷம் சாந்தாவோட மனசில் பாரம் அழுத்துது. முன்னாடியெல்லாம் ஏதாவது வம்பு வளர்க்குற மகன்கிட்ட மெல்லிய விலகலை உணர்றா பூக்குட்டி. அவளுக்கே தெரியாத ஒரு ஏமாற்றம் அவளோட உணர்வுகளில். சாந்தாவும் மகேனும் நைட்டு வீடு வந்தப்போ ரொம்ப நேரமாயிடுச்சு. பரமானந்தம் எதையுமே விசாரிக்கலை. நைட்டு சாப்பிடும்போது அவர் சொல்கிறாரு, நாளைக்கு பள்ளிக்கரணையிலேருந்து ஒரு இடம் சௌமியை பொண்ணு பார்க்க வராங்க. அவங்களுக்கு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுல தான் ஆர்வமாக இருக்குது. தேவையானதை தயார் பண்ணிடு சாந்தா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறார். எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் தூக்கம் வர மாட்டேங்குது சாந்தாவுக்கு. 30 வருஷ தாம்பத்தியம், சுகமும் துக்கமும் சேர்ந்து கழிச்சிருக்காங்க. 2 குழந்தைங்கள பெற்று வளர்த்துருக்காங்க. ஒரு சம்பிரதாயத்துக்கு கூட அவகிட்ட கலந்து பேசலை. மாப்பிள்ளை பற்றின தகவலையும் பகிர்ந்துக்கலை. இத்தனைக்கு பிறகும் நான் ஏன் இங்கே இருக்கேங்கிற கேள்வி அவங்களுக்குள்ளே வரதை அவங்களால தடுக்க முடியலை. காலையில் பரமானந்தத்துக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்த சாந்தா அவரும் அவரோட அம்மா விசாலமும் ஈவினிங் பொண்ணு பார்க்குற படலத்தோட ஏற்பாடு பற்றி பேசிகிட்டு இருந்ததை கேட்டோன்னையும் சாந்தா கிட்ட இருந்த ஆத்தாம கோபமாக மாறுது. என்னை ஒரு நாளும் பொண்டாட்டியாக மதிச்சதில்லை நீங்கள், ஆனால் மனுஷியாக ஒரு தாயாக மதிக்கலாம்ல. வீட்டு வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி என்கிட்ட தகவலை சொல்கிறீங்க. நான் அவங்கள பெற்ற அம்மா, இதை பற்றிலாம் என்கிட்ட கலந்து பேச வேண்டாமா நீங்கள் அப்படின்னு வெடிக்கிறாங்க. கலந்து ஆலோசிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாரு பரமானந்தம். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு யோசிக்க தெரியும்.
சுயமாக யோசிக்கிறேன், சுதந்திரமாக சிந்திக்கிறேன்னு என்கிட்ட கூட சொல்லாமல் அந்த பூக்குட்டியை தூக்கிட்டு வந்தப்போ இந்த ஞானோதயம்லாம் எங்கே போயிடுச்சு அப்படின்னு கேட்ட பரமானந்தத்துக்கிட்ட, நான் செஞ்ச ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் பேசி பேசியே கெட்ட விஷயமா மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் பூக்குட்டியோட வாழ்க்கையை நான் சீர் செஞ்சேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மை அது இல்லை. சாந்தாங்கிற ஒரு கல்லாலான சிலைக்கு தன்னோட அன்பாலையும் ஸ்பரிசத்தாலையும் உயிர் கொடுத்துருக்குறா என்னோட பூக்குட்டி. உங்கள் பார்வைக்கெல்லாம் ஒரு மனுஷியாக கூட தெரியாதன்னா பூக்குட்டிக்கு மொத்த உலகமாகவே இருக்கேன். இந்த வீட்டில் எனக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் பூக்குட்டிக்கிட்ட எனக்கு கிடைக்கிது. அதையே நான் விடணும்? இதில் என்னோட சுயநலமும் இருக்குது. இன்னொரு உயிரால் நேசிக்கப்படுறதும் கொண்டாடப்படுறதையும் விட இந்த உலகத்தில் பெரிய விஷயம் என்ன இருக்குது? இப்படியெல்லாம் சாந்தா கேட்ட கேள்விகளால் பரமானந்தம் மட்டுமில்லை, மகேனுமே விக்கித்து போய் நிற்கிறான். மகன் தன்னை கூர்ந்து பார்க்குறத புரிஞ்சுக்கிட்ட பரமானந்தம் உடனே சுதாரிக்கிறாரு. இப்போ என்ன நடந்துருச்சுன்னு இப்படி பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பொண்ணு பார்க்க வர்றாங்க, அவ்வளவுதானே? இன்னும் எத்தனையோ இருக்குது, அதுக்கெல்லாம் நீ இங்கே தானே இருக்க போகிற அப்படிங்கிறாரு தன்மையா. பிரச்சனை நான் இங்கே இருக்கிறது இல்லை, நான் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு தான். உங்கள் விருப்பப்படி என்னவோ செய்யுங்க, ஆனால் மனைவியை இப்படித்தான் நடத்தணும்னு மகேனோட மனசில் பதிய வச்சிடாதீங்க அப்படின்னு சொன்ன சாந்தா முடிவில், இதையும் நினைவில் வச்சுக்கோங்க, பூக்குட்டி சௌமியோட ஒரு வயசு பெரிய பொண்ணு, அவளுக்கும் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனேயும் பரமானந்தத்துக்கு இவ்வளோ நேரம் இருந்த பொறுமை காற்றுல பறக்குது. என்ன சொல்லி உன் பூக்குட்டிக்கு நான் மாப்பிள்ளை தேடுறது? என் பொண்ணுண்ணா இல்லை என்னோட உறவுக்கார பொண்ணுண்ணா? வெறும் பொண்ணை கட்டிக்க எவன் முன் வருவான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வெறும் பொண்ணா? மற்றவங்க வேணால் அப்படி சொல்லலாம், நீங்கள் அப்படி சொல்லவே முடியாது. அவளுக்கு செய்ய வேண்டிய நியாயத்தை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தா உள்ளே போகிறாங்க. இவ்வளவு நேரம் நடக்கிறதெல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்த விசாலம் தம் மருமகளை கூப்பிடுறாங்க. இதோ பாரு சாந்தா, அந்த பொண்ணை பற்றி மட்டும் சிந்திக்கிறது உன்னோட வேலை இல்லை, உன் பிள்ளைங்களை பற்றியும் நீ யோசி. மகேன் சௌமி 2 பேரோட ஜாதகமும் அந்த பொண்ணு பிள்ளைகளோட அவ்வளோ அருமையாக பொருந்திருக்கு. அருமையான குடும்பம். பெத்த பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கும்போது ஒரு தாயாக சந்தோஷப்படு. அதுக்கு பிறகு நீ வளர்த்த பொண்ணை பற்றி பேசலாம் அப்படின்னு முதல் தடவையாக தம் மகனுக்கு மட்டும் பறிஞ்சு பேசாமல் நடுநிலையாக நின்று பேசுகிறாங்க விசாலம். 1000 மனத்தாங்கல்கள் இருந்தாலும் மாமியார் அந்த வரன்களை பற்றி சிலாகிச்சு பேசுனது சாந்தாவுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. ஆதங்கத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு வேலைகள்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. அதோட நம்ம பூக்குட்டியையும் ஃபோனில் கூப்பிட்டு இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கத்தம்மா அப்படின்னு சொன்ன குரலில் ஒரு சின்ன ஏமாற்றம் மறைஞ்சிருக்க மாதிரி சாந்தாவுக்கு தோணுது. ஒருவேளை அந்த ஏமாற்றத்தை அவரோட மனசு உணர்ந்ததுனால அதையே பூக்குட்டியோட குரல்லையும் உணர்ந்தாரோ தெரியலை. ஈவினிங் பிள்ளை வீட்டுக்காரவங்கெல்லாம் வந்து இறங்குறாங்க. மாப்பிள்ளையோட தங்கையும் கூடவே வந்திருக்கா. 2 ஜோடிகளும் பார்த்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல. பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, எங்கள் குடும்பத்தில் எப்பயும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது தான் வழக்கம். ஏன்னா அவங்க பிடி நம்ம பக்கம் இருந்தால் தானே நம்ம பொண்ணு வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா சொன்னது அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இல்லை இவங்களுக்கெல்லாம். பிடிச்சு தடுத்து நிறுத்துறதுக்கு இது ஒன்றும் அடிமாட்டு வியாபாரம் இல்லையே, திருமண பந்தம். பரஸ்பர நம்பிக்கையும் அன்பும் இருக்கிற இடத்துல தான் உறவு துளிர்த்து வளரும். கலந்து பேசுங்க, பிடிச்சிருந்தா பேசலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளோட மாப்பிள்ளை வீட்டில் கிளம்பி போயிட்டாங்க. வந்தவங்களும் வீட்டில் உள்ளவங்களும் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்த பலகாரங்கள்லாம் எடுத்து வச்சவர் கேசரி ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு ஸ்பூனில் அள்ளின அந்த நிமிஷம் பூக்குட்டியோட நினைவு வருது. பூக்குட்டிக்கு கேசரினா அவ்வளோ பிரியம். பக்கத்தில் இருந்த வரைக்கும் எது செஞ்சாலும் எடுத்துக்கிட்டு ஓட முடிஞ்சது. அதுக்கு பிறகு சாந்தாவால் ஒரு வாய் கூட அந்த கேசரியை சாப்பிட முடியல. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெளியில் வந்தாங்க. ஹாலில் மும்முரமாக பேச்சு நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாரையும் விட சௌமி முகத்தில் அத்தனை ஒரு பொலிவு, வார்த்தைகளே வேண்டாம். அவள் முகத்தோட வாத்சல்யமே சொல்லுது மாப்பிள்ளை அவளுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. பிள்ளைங்களுக்கு மனசுக்கு நிறைவாக வாழ்க்கை அமையிறத பார்க்குறத விட பெற்றவங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? அவங்க பேச்சில் கலந்துக்காம சாந்தா நகரை பார்க்கும்போது விசாலத்தோட குரல் அவங்கள தடுத்து நிறுத்துது. சாந்தா, பையனை பிடிச்சிருக்குன்னு சௌமி சொல்லாமலே சொல்லிட்டா. மகேன் தனக்கு பெருசாக எதுவும் தோணலைன்னு சொல்லிட்டான். நீ என்ன நினைக்கிற? முதல் தடவையாக சாந்தாவோட கருத்தை கேட்குறாங்க. காலையில் அவள் கொட்டின குமுறல் அவங்க மனசெல்லாம் திறந்துருக்கு. பெருசாக பிடிக்கலைன்னு சொல்ல எதுவும் இல்லை அத்தை, கெடுபிடியாக பேசுகிறாங்க, அதெல்லாம் பெரிய தப்பு இல்லை, மேற்கொண்டு விசாரிச்சுட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வந்தவ ஈஸ்டரில் சரிஞ்சப்போ மனசு லேசாகவும் இருக்குது, ஆனால் பாரமாகவும் இருக்குது.
கண்களை மூடி ஆழமான யோசனையில் இருந்த சாந்தா தன்னோட கால்களில் பதிஞ்ச மெல்லிய அழுத்தத்தில் கண்ணை திறந்து பார்க்குறாங்க. நம்ம மகேன் தான் தரையில் உட்காந்து அம்மாவோட கால்களை இதமாக பிடிச்சு விட்டுட்ருக்கான். பெத்தவ மனசு நெகிழ்ச்சியில் பூரிக்குது. அவன் தலைமுடியை மென்மையாக கோதிக்கிட்டே, என்ன மகேன், பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சிரிப்பாக கேட்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்காம்மா? கூர்மையாக சாந்தாவோட கண்களை பார்த்து கேட்குறான் மகேன். உனக்கு பிடிச்சா எனக்கும் பிடிக்கும் மகேன் அப்படிங்கிறா. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்குமா அப்படிங்கிறான் வார்த்தைகளில் அழுத்தம் கூட்டி. சாந்தா அமைதியாக இருக்காங்க. அம்மாவோட பாதத்தை எடுத்து மடியில் வச்சு தைலத்தை எதம்மா தேய்ச்சி விடுறான். என்னம்மா யோசனை? பூக்குட்டியை பற்றி தான்ப்பா. பக்கத்தில் இருந்த வரைக்கும் வீட்டில் எது செஞ்சாலும் எடுத்துகிட்டு ஓடுவேன். ரொம்ப தள்ளி போயிட்டா. சட்டுன்னு குரல் உடஞ்சி போனது. அது என்ன, பூக்குட்டியை நினைக்கும் போதெல்லாம் அம்மா நனைகிறான்னு ஒரு சின்ன பொறாமை கூட அவனுக்கு வருது. போட்டு தர்றீங்களா? நான் வேணா போய் கொடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டவனை அவசரமாக மறுத்து தலையசிக்கிறாரு சாந்தா. அப்படி என்ன பூக்குட்டி ஸ்பெஷலாம் பெத்த பிள்ளைங்கள விட அப்படின்னு கேலியாக கேட்குறான் மகேன். பெத்த பிள்ளைங்கள விட இல்லைப்பா, பெத்த பிள்ளைங்களுக்கு சமமானு வேணா சொல்லு. இந்த வீட்டில் எல்லாரும் கெட்டவங்க, பூக்குட்டி மட்டும் நல்லவன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த உலகத்தில் யாருமே தராத நம்பிக்கை, இடம், முக்கியத்துவத்தை பூக்குட்டி எனக்கு தந்தா. அந்த அன்பு எனக்கு அவ்வளவு நேர்மறையாக இருந்தது. நான் பெத்த பிள்ளைங்க மட்டும் இல்லை, பூக்குட்டியும் என் பொறுப்புங்கிற சிந்தனை எனக்கு ஒரு உத்வேகத்தை தந்துச்சு. இது ஒரு வகையில் நன்றி கடன் மகேன். பூக்குட்டி அப்பா கொடுத்த பணத்துக்கு நாம தான் கேரண்டி. அந்த பணத்தை வச்சு தான் உங்கள் அப்பா அந்த கடையை விரிவாக்குனார். உன் அப்பா கெட்டவர் இல்லை, சராசரி மனுஷர். இன்னும் சொல்லணும்னா சந்தர்ப்பவாதி. நாம் திருட மாட்டோம், ஆனால் வழியில் பணத்தை கண்டு எடுத்தோம்னா இது என்னோடது இல்லை அப்படின்னு நேர்மையாக போலீஸில் ஒப்படைக்கிறவங்க ஒரு ரகம். என்னோட பக்திக்கு கடவுள் தந்த பரிசுன்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க இன்னொரு ரகம். உன் அப்பா இதில் ரெண்டாவது ரகம். விரக்தியாக சிரிச்சா. இந்த பண விஷயம் மகேனுக்கு புதுசு. பூக்குட்டிக்கு நல்லது செய்யணும் மகேன். இந்த பணம்லாம் ஒரு விஷயமே இல்லை. அவளால் இதை விட அதிகமாக சம்பாதிக்க முடியும். அவளுக்கு தேவையெல்லாம் அனுசரணை, பாதுகாப்பு. சாந்தா மறுபடியும் கண்களை மூடிக்கிறார். மூடின கண்களை பார்த்து திரும்ப கேட்குறான். உங்கள் பூக்குட்டிக்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கீங்களாம்மா? குரலில் ஒரு சின்ன மாற்றம் தெரியுதோ? ஒருவேளை அவங்க கண்கள் திறந்திருந்தா அவனோட முகமும் குரலும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். ஏன் கேட்காம எவ்வளவோ கேட்டிருக்கேன். அது எத்தனை பெரிய விஷயமா இருந்தாலும் அவள் எனக்காக செய்வா. முகம் முழுக்க பெருமிதம் சாந்தாவுக்கு. அப்படியே மிளிருது. பிடிச்சிட்டு இருந்த கால்களை விட்டுட்டு அம்மாவை பார்க்குறான். அந்த உரிமையை ஏம்மா என்கிட்ட எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? எனக்காக இதை செய்ய அப்படின்னு ஏம்மா உங்களால் என்கிட்ட ஆர்டர் போட முடியல? இந்த வீட்டில் உங்களுக்கான இடத்த யாரும் சரியாக தரலன்னு சொல்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே உங்களுக்கு இருக்கிற உரிமையை ஏம்மா புரிஞ்சிக்கல? மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னவன் விருட்டுன்னு எழுந்து போயிடுறான். சாந்தா சிலையாக அமர்ந்திருக்காங்க. குளிச்சு முடிச்சு வெளியில் வந்த பரமானந்தம் அம்மா பக்கத்தில் உட்காந்து ஏதோ சொல்ல ஹாலுக்கு வந்த சாந்தா அவங்க வார்த்தைகளுக்கு காது தராமல் வழக்கம் போல் அங்கேருந்து நகர்றாங்க. சாந்தா, நேற்று வந்து மாப்பிள்ளை ஆஃபீஸ் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம். அது திருப்தியாக இருந்தால் மேற்கொண்டு பேசலான்னு ஒரு எண்ணம் அப்படின்னு சொன்ன விசாலம், நீ வரியா? டாக்ஸியில் தான் போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அத்தை, நீங்கள் போயிட்டு வாங்க, எல்லாம் சரியாக வந்தால் அடுத்த முறை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க சாந்தா. மாப்பிள்ளை பெரிய ஆடிட்டராக இருக்கான். பெரிய பெரிய கம்பெனியோட கணக்கு வழக்கெல்லாம் அவன் தான் பார்க்குறான். வேப்பேரி மெயின் ரோட்டை தாண்டி உள்ளே இருந்த ரோட்டில் 3 மாடி கட்டடத்தில் அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. முன்கூட்டியே சொல்லிட்டெல்லாம் வரல. பக்கத்தில் யாரையோ பார்க்க வந்த மாதிரி வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ஆஃபீஸ் இருந்தது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பியூட்டி பார்லர் இருந்துச்சு. சின்ன யோசனையோடைய பரமானந்தமும் விசாலமும் மாடி ஏறி வரும்போது எதிரில் கையில் ஃபைலோடு வந்த பூக்குட்டியை பார்த்து ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. பூக்குட்டி, நீ எங்கே இங்கே அப்படின்னு கேட்டாங்க விசாலம். இங்கே தான் பாட்டி, நான் இப்போ வேலை செய்கிறேன். ராஜேஷ் கிட்டையா? அவர் தான் சௌமிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை. ஓ, ரொம்ப சந்தோஷம். மேலே வாங்க பாட்டி. முகமலர அழைச்சிட்டு போய் அவளோட ரூமில் உட்கார வைக்கிறா. ராஜேஷ் எப்படி குணத்தில்? நான் இங்கே 2 மாதமாக தான் பாட்டி இருக்கேன். நார்மல் பர்சன் தான், ரொம்ப கோபம்லாம் வராது அப்படின்னு முகத்தில் சிரிப்போடு சொல்கிறா. ராஜேஷோட தங்கை தான் மகேந்திரனுக்கு கொடுக்க ஆசைப்படுறாங்க. அந்த பொண்ணு எப்படி அப்படின்னு சொன்ன விசாலம் பூக்குட்டியோட முகத்தை கூந்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த முகத்தில் வெளிச்சம் கொஞ்சம் கூட குறையல. கீழே பியூட்டி பார்லருக்கு வரும்போது இங்கே வருவாங்க. ரொம்ப தெரியாது பாட்டி, வேறு யாரையாவது அழைச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு எழுந்திருக்கிறா. விசாலம் டக்குன்னு அவள் கைகளை பிடிச்சிட்டு, கொஞ்ச நேரம் நாங்கள் இங்கேயே இருக்கோம், கேட்டால் உன்னை பார்க்க வந்ததா சொல்லு அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு தலையசைச்சவ வெளியில் போய் விசாலத்துக்கு காஃபியும் பரமானந்தத்துக்கு ஜூஸும் வாங்கிட்டு வந்து தர்றா. ஆஃபீஸ் எல்லாம் ஆராய்ஞ்சிட்டு அங்கே இருந்த சில பேர்கிட்ட கொஞ்சம் விசாரிச்சுட்டு
கிளம்பும்போது கரெக்டாக ராஜேஷும் அவனோட தங்கையும் வராங்க. இவங்கள அங்கே பார்த்தவங்க கண்ணில் மெல்லுசாக ஒரு அதிருப்தி. எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்துக்கு கூட விசாரிக்காமல் அவனோட தங்கை ஒரு சின்ன புன்னகையோட ஒரு தலையசைப்போட ஒதுங்கி போய் நின்றுக்கிறா. பரஸ்பரம் ராஜேஷ் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தப்போ கூட பக்கத்தில் வராமல் யார்கிட்டயே ஃபோன்லேயே தள்ளி நின்று பேசிகிட்டு இருக்கா. விசாலத்துக்கும் பரமானந்தத்துக்கும் ஒரு சின்ன ஏமாற்றம் வருது. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட பூக்குட்டி சட்டுன்னு ஒரு புன்னகையோட ராஜேஷ் கிட்ட சொல்கிறா, சார் இவங்க என் கார்டியன், நான் புது இடம் மாறும்போது இவங்களால வர முடியல, இப்போ என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு. அதை கேட்டதுக்கு பிறகு ராஜேஷோட முகம் இயல்புக்கு வருது. 2 பேரையும் தன்னோட கேபினுக்கு அழைச்சிட்டு போனவன் ரூம்லேருந்து 2 தடவை தங்கையை கூப்பிட்டோம், அவள் அங்கே வரவே இல்லை. சட்டுன்னு பழக மாட்டா, கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஒட்டுறதுக்கு அப்படின்னு சமாதானம் போல் சொல்கிறான். இவங்க 2 பேரும் ஒன்றும் சொல்லாமல் புன்னகிச்சுக்கிறாங்க. வெளியில் வந்தப்போ பூக்குட்டி வெளியில் போயிருக்கதா சொல்லவும் 2 பேரும் கீழே வராங்க. பார்லரில் உட்காந்துருந்த ராஜேஷோட தங்க இவங்க கடந்து போகிறத பார்த்துட்டும் எழுந்தே வரல. என்ன பரமா இது, ஒட்டுறதுக்கு நேரம் எடுக்குன்னு அண்ணங்காரனே சொல்கிறான், கடைசி வரைக்கும் ஒட்டாமையே போயிட்டா நம்ம மகேனோட நிலைமை என்ன ஆகுறது? பிராணியா என் பேரன் அப்படிங்கிறாரு மனக்குறையோட. திரும்பி வந்த பூக்குட்டி எதிரில் அவங்கள பார்த்து, கிளம்பிட்டீங்களா பாட்டி அப்படின்றா. நீ எங்கே போயிட்டு வர்ற? வெளி வேலையும் இருக்கும் பாட்டி. கார் வருதா இல்லை நான் புக் பண்ணட்டுமா? வேண்டாம்மா, நீ உள்ளே போ அப்படிங்கிறாரு விசாலம் கனிவா. இருந்தாலும் கார் வர வரைக்கும் அவள் அங்கேயே நிற்கிறா. விசாலம் முதல்ல காரில் ஏறிக்கிட்ட பிறகு ஒரு மெல்லிய தயக்கத்தோட காருக்குள்ளே ஒரு காலை எடுத்து வச்ச பரமானந்தம் திரும்ப பார்க்குறாரு. அவரையே பார்த்துக்கிட்டு பூக்குட்டி அங்கேயே நிற்கிறா. நாங்கள் கிளம்புறோம், நீ பத்திரமா இருமா அப்படின்னு அவர் தலையசைக்கவும் பூக்குட்டியோட கண்கள்லேருந்து கண்ணீர் மலமலன்னு கீழே இறங்குது. அந்த கார் பயணத்தில் விசாலம் பரமானந்தம் 2 பேருமே ஆழமான சிந்தனையில் மூழ்கி இருக்காங்க. அவங்களுக்குள்ள எதுவுமே பேசிக்கல. நேற்று பொண்ணு பார்க்க வந்திருந்தப்போ அந்த பொண்ணு அமைதியாக இருக்க மாதிரி தோணுச்சு. ஆனால் இப்போது இவ அவனுக்கு சரியானவளா அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. ஏன் பரமா, என்ன யோசிக்கிற? அந்த பொண்ணை பற்றியா? ஆமாம்மா, கணேசனோட குணம் அப்படியே இருக்குது. ஒரு தடவை அவன் வேலை செய்கிற இடத்துக்கு போயிருந்தப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூடவே அனுசரணையாக நின்னான். ஏன்னோ இன்னைக்கு பூக்குட்டி நம்ம கார் வர்ற வரைக்கும் நின்னது கணேசனை ஞாபகப்படுத்திருச்சு. விசாலம் ஆச்சரியமாக பார்க்குறாரு. நான் எந்த பொண்ணை பற்றி பேசுகிறேன், இவன் எந்த பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. 4-5 நாள் கழித்து நீங்களும் முறைப்படி வந்து எங்கள் பொண்ணை பார்த்துட்டா அடுத்து ஆக வேண்டியதை பேசிடலாம். ராஜேஷோட அப்பா அவசரப்படுத்துகிறாரு. பரமானந்தம் தான் பிடி கொடுக்காமல் அமைதியாகவே இருக்கிறார். ஏனோ தெரில, இந்த தடவை மனைவியோட கருத்து இல்லாமல் தானே முடிவு செய்ய தயக்கமாக இருக்குது. இதை பற்றி சாந்தாட்ட பேச வேணும், அவள் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் வீட்டில் அதுக்கான சூழ்நிலையே வாய்க்கலை. கடையில் ஸ்டாக் எடுக்கிறோம், என்னால் இன்றைக்கி மதியம் வர முடியாது, நான் பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பரமானந்தம் சட்டைக்கு பட்டனை போட்டுக்கிட்டே சொல்லும்போது, இல்லை வேண்டாம், போன மாதம் முழுக்க அல்சலில் துடிச்சிட்டு இப்போ எதுக்கு கடையில் சாப்பிட்ணும், நான் பக்கத்தில் சேட்டு கடைக்கு வரணும், அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவசரமாக சொன்ன மனைவியை கேள்வியாக பார்க்குறாரு. இந்தான்னு கல்யாணம் துரத்திக்கிட்டே இருக்குது, என்னால் ஒரேடியாலாம் வேலை செய்ய முடியாது, அதான் நீங்கள் வந்து அவசரப்படுத்துறதுக்குள்ளே ஒரு வேலையாக செஞ்சு முடிச்சுட்டே வரேன். என்னோடய பழைய நகையெல்லாம் எடுத்து கொஞ்சத்தை பாலிஷ் பண்ணணும், சௌமிக்கு பிடிச்சதாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். அவரோட வார்த்தைகளுக்கு காத்துட்ருக்காம பார்வையாலேயே புரிஞ்சுக்கிட்டு பதில் சொன்ன மனைவியை பெருமையாக பார்க்குறாரு. மதியம் 2 மணிக்கெல்லாம் சாப்பாட்டு கூடையோட வேர்க்க விறுவிறுக்க வந்து நிற்கிற மனைவியை கனிவோடு பார்க்குறாரு பரமானந்தம். கையாளம்பிட்டு வரவும் தட்டில் பரிமாறி சாந்தா நீட்டை வாங்கிக்காம மீதம் இருந்த சாதத்தில் குழம்ப ஊற்றி காய்களெல்லாம் வச்சு மனைவியோட கையில் கிண்ணத்தை தர்றாரு. சாப்பிட்ருக்க மாட்டேதானே, நீயும் சாப்பிடு. சாந்தாவுக்கு கண்ணில் தண்ணி எட்டி பார்க்குது. 2 பேருமே சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எதுவும் பேசலை. மாப்பிள்ளை வீட்டில் நம்ம எப்போ வரோன்னு கேட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன சொல்லட்டும்? 30 வருஷ தாம்பத்தியத்தில் முதல் முறையாக அபிப்பிராயம் கேட்குறாரு. தொண்டை குழி ஏறி இறங்குது சாந்தாவுக்கு. ஆனால் அதை சொல்லி காட்டி அவரை காயப்படுத்தி தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்கான நேரம் இது இல்லை. எனக்கு மறுக்க காரணம் எதுவும் இல்லை. முடிவு சொல்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களோட அபிப்பிராயம் கூப்பிட்டு கேளுங்க. அவங்க தானே வாழ போகிறாங்க. நம்ம காலம் மாதிரிலாம் இல்லை. 3 வேளை சோறு, கட்டிக்க வருஷத்துக்கு 4 துணி, இது தர்ற வாழ்க்கையே ரொம்ப நல்ல வாழ்க்கைன்னு யோசிக்கிற மாதிரிலாம் இப்போ இல்லை. நிறைய எதிர்பார்ப்புகள், ஆசாபாசங்கள் ஆணுக்கும் இருக்குது பொண்ணுக்கும் இருக்குது. அதை யாருக்காகவும் அவங்க இழக்கக்கூடாது. ஆமோதிப்பாக தலையசிக்கிறாரு. 2 பேரையும் ஒன்றா நிற்க வச்சு பேசாதீங்க. ஒருவேளை மகேனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னா கூட
தன் தங்கையோட கல்யாணம் நின்றுடக்கூடாதுன்னு நினச்சி சரின்னு சொல்லிடுவான். அதனால் தனித்தனியாக கேளுங்க. சரி, நீ கூட ஏதாவது கேட்கணும் மாப்பிள்ளைய பற்றினா கேட்கலாம் அப்படிங்கிறாரு டேபிளோட முனையை நெகத்தால் கீறிக்கிட்டே. நான் யார்கிட்ட கேட்குறது? உன் பூக்குட்டிக்கிட்ட. ராஜேஷ் ஆஃபீஸில் தான் அவள் வேலை செய்கிறா. அன்றைக்கி நானும் அம்மாவும் கூட பார்த்து பேசிட்டு வந்தோம். பூக்குட்டின்னு சொன்ன உடனே சாந்தாவோட முகத்தில் ஒரு சின்ன வருத்தம் வந்துட்டு போகிறத அவர் கவனிக்கிறார். ஓ, என்கிட்ட அதை பற்றியெல்லாம் அவள் எதுவுமே சொல்லலை அப்படின்னுட்டு எழுந்திருக்கிறாள். நம்ம குழந்தைங்க கல்யாணத்துக்கு பிறகு பூக்குட்டிக்கும் மாப்பிள்ளைக்கு சொல்லி வைங்க. என் அம்மா வீட்டில் எனக்கு போட்ட நகைகளில் 15 சவரனை நான் பூக்குட்டிக்காக எப்போவோ எடுத்து வச்சிட்டேன். கல்யாண செலவு மட்டும் நீங்கள் சிக்கனமாக பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற தொகையை நான் கணக்காக கேட்குறதா நினைக்காதீங்க. அதை அடிக்கடி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினது கூட அந்த பணம் பூக்குட்டியை பெற்றவங்க நமக்கு கொடுத்தது. நம்பிக்கை துரோகம் செஞ்சால் அது நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கைக்கு நல்லதில்லைங்கிற எண்ணத்தினால தான். பூக்குட்டியும் நம்ம குழந்தை தான். என்ன, நம்ம மேலே உரிமை கொண்டாட முடியாத ஒப்புக்கு வந்த குழந்தை சொல்லிக்கிட்டே கண்ணை புடவை தலைப்பில் தொடச்சிக்கிட்டு தெருவில் இறங்கி நடக்கிறாங்க. போகிற அவரோட முதுகையே பார்த்துக்கிட்டு கண்ணில் நீரோடு நிற்கிறாரு பரமானந்தம். ஈவினிங் ஒரு சின்ன யோசனையோடைய தன்னோட ஆஃபீஸ்லேருந்து கிளம்பியிருந்தான் மகேன். அவனை தன்னோட கடைக்கு வர சொல்லியிருந்தார் பரமானந்தம். காலையில் ஆஃபீஸ் வேலையாக வேப்பேறி போயிருந்தப்ப பூக்குட்டியோட நினப்பு சொல்லாமையே உள்ளே வருது. வலுக்கட்டாயமாக அந்த எண்ணத்தை கலைச்சி எறிகிறான். அன்னைக்கு அத்தனை மன்றாடியும் அம்மா தன்னோட மனசை திறக்காததும், நீ என் பிள்ளை, எனக்காக நீ பூக்குட்டியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லாததும் அவனுக்கு வலிக்குது. அதுக்கு மேலே பூக்குட்டி மேலே தனக்கு இருக்கிற அபிப்பிராயத்தை சொன்னால் பூக்குட்டியே சம்மதிக்க மாட்டாள். தன்னை எடுத்து வளர்த்தவங்க குடும்பத்துக்கு இதுவா நன்றி கடன்னு கண்டிப்பாக அவள் மறுத்துருவாள். எல்லா பக்கமும் குற்ற உணர்ச்சியை கொடுக்குற தன்னோட ஆசையை தனக்குள்ளேயே புதைச்சிக்கிறான் மகன். சொல்லுங்கப்பா, எதுக்கு கடைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போக சொன்னீங்க? மாப்பிள்ளை வீட்டில் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்கப்பா. மதியம் அம்மாட்ட பேசிட்டு சௌமியை கடைக்கு வர சொல்லி அவளோட அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உன்னோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கலான்னு தான் வர சொன்னேன் அப்படின்னு மகனோட கண்களே பார்க்குறாரு. எனக்கு தனியாக அபிப்பிராயம்லாம் எதுவும் இல்லைப்பா. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா முடிவு செய்யுங்க, அவ்வளோதானா? சௌமிக்கும் அந்த பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க கான்செப்டே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது தானே, அவ்வளோதானா மகன்? மறுபடியும் அழுத்தமாக கேட்குறார். மகன் கொஞ்சம் படபடப்போட நிமிர்ந்து அப்பாவை பார்க்குறான். ட்ராயரை திறந்து ஒரு கவர் எடுத்து அவங்கக்கிட்ட வைக்கிறார். பொண்ணு ஃபோட்டோ, ஜாதகம் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. நீயும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போய் அம்மாவுக்கும் காட்டு. ஏற்கனவே பார்த்த பொண்ணு தானே, அப்புறம் ஃபோட்டோ எதுக்குப்பா அப்படிங்கிறான் அழுப்பா. இது முறையாக அனுப்பியிருக்காங்க, ஒரு ஃபோட்டோவை பார்க்கறதுல என்ன கஷ்டம்? பரமானந்தம் கடிஞ்சிக்கிறார். சலிப்பாக கவரை பிரித்து பார்க்குறான். பூக்குட்டியோட உற்சாகமாக ஃபோனில் பேசிகிட்டு இருந்த சாந்தா பயங்கர சந்தோஷத்தோட உள்ள நுழைஞ்ச மகனை பார்த்ததும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு எழுந்து வராங்க. கையில் இருந்த கவரை அம்மாட்ட தந்துட்டு கைகளை கட்டிக்கிட்டு நிற்கிறான் மகன். என்ன அப்படிங்கிற மாதிரி புருவத்தை வசுத்துறாங்க சாந்தா. அவனும் அதே பாணியில் திறந்து பாருங்க அப்படின்னு சைகை செய்கிறான். திறந்து பார்த்தவளோட கண்கள் மலை மாதிரி விஸ்தீரணமாக விரியுது. அந்த தவிப்பை தத்தளிப்பை கண்ணிமைக்காமல் பார்த்துட்டு நிற்கிறான் மகன். இது அப்பா எனக்கு பார்த்துருக்கிற பொண்ணு, பிடிச்சிருக்காமா அப்படிங்கிறான் அன்போட குறும்போட. கையில் இருந்த பூக்குட்டியோட ஃபோட்டோவை நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு மகனை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆனந்தத்தில் கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க சாந்தா. சௌமியை மதியம் கூப்பிட்டு பேசினதுக்கப்புறம் தான் அவளுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தாண்டி பெருசாக கற்பனை எதுவும் இல்லை அப்படிங்கிறது பரமானந்தத்துக்கு புரியுது. பூக்குட்டி விஷயமா முதல்ல சௌமி கிட்ட தான் அபிப்பிராயம் கேட்டார் அவர். அவள் தான் தன்னோட மொபைலில் இருந்த பூக்குட்டியோட ஃபோட்டோவை பிரிண்ட் போட்டு அதை அப்பா மூலமாக அண்ணங்கிட்டையும் பிறகு அம்மாக்கிட்டையும் கொடுக்க வச்சா. பரமானந்தம் மாப்பிள்ளை வீட்டில் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுலாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. சௌமி ராஜேஷ் கல்யாணம் அப்படின்னா எங்கள் பக்கம் எல்லாருக்கும் சம்மதம், நீங்கள் எல்லார்கிட்டையும் கலந்து பேசிட்டு முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு முடிவை அவங்கக்கிட்டே விட்டுட்டார். இன்னும் ஒரு வாரம்தான் இருக்குது கல்யாணத்துக்கு. இன்றைக்கி பொங்கல், நல்ல நேரம் பார்த்து தான் பூக்குட்டி அழைச்சிட்டு வரணும்னு கண்டிப்பாக சாந்தா சொல்லிட்டாங்க. தலையை ஆட்டிக்கிட்டு இருந்த பரமானந்தம் சத்தம் போடாமல் போய் பூக்குட்டி அழைச்சிட்டு வந்துட்டார். ஏண்டா, அவர் பூக்குட்டியை தான் கூப்பிட போகிறாருன்னு உனக்கு தெரிஞ்சு என்கிட்ட சொல்லலை பார்த்தியா? மகேனை முறைக்கிறாங்க சாந்தா. அவன் தட்டில் கொட்டி வச்சுருந்த முந்திரி திராட்சையை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டே அம்மாவை பார்த்து, ஏம்மா சொல்லணும்? 1000 இருந்தாலும் அப்பா தாம்மா நல்லவர். நான் சொல்லாமையே என் ஆசையை நிறைவேற்றி வச்சார். நீங்கள் சுத்த மோசம்மா. இனி நான் எப்போவும் அப்பா பிள்ளை தான்னு முறுக்கிக்கிட்டு போனான்.
பட்டுப்புடவை சரசரக்க வீடு முழுக்க சௌமியோட சிரிப்பும் பேச்சுமா தெரிஞ்ச பூக்குட்டியை பார்க்க பார்க்க கண்ணெல்லாம் நிறைஞ்சு போகுது. பிறந்த நாளைக்காக பூக்குட்டி அவருக்கு வாங்கி கொடுத்துருந்த பட்டுப்புடவையை தான் கட்டியிருந்தாங்க. வார்த்தைக்கு வார்த்தை மருமகளே மருமகளேன்னு அழைச்சிக்கிட்டு இருந்த பரமானந்தத்தோட புது முகம் அவ்வளவு அழகாக இருக்குது. சுபகாரியம் நடக்க போகிறத கட்டியம் கூறுற விதமாக கிழக்குலேருந்து பொங்கின பொங்கலை பார்த்து அத்தனை பேரும் ஒரு சேர ஒன்றா குரல் எழுப்புறாங்க. பொங்கலோ பொங்கல். பந்தம், பாசம், அன்பு, அக்கறை இதெல்லாம் என் குடும்பத்துக்கு மட்டும்தான், என்ன சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம மனசை அப்படியே குறுக்கிக்காம அது தேவைப்படுற யாருக்கு வேணால் யார் வேணால் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த பூக்குட்டி நாவல் மூலமாக அழகாக சொல்லியிருக்காங்க பர்வீன் பானு அவர்கள். அன்பை கொள்முதலாக வாங்கின ஒவ்வொருத்தரும் பிரியத்தை வட்டியாக கட்ட ஆரம்பித்தா இந்த உலகமே அன்புமயமானதாக ஆயிராதா? இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். யாரெல்லாம் இந்த கதையோட நாயகி பூக்குட்டின்னு நினைக்கிறீங்க, இல்லை யாரெல்லாம் இந்த கதையோட நாயகி சாந்தான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.